மஞ்சு, ஏ மஞ்சு, ஏ மஞ்சு, உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு வரேன். ஊன்னு ஏதோ ஊமை கொட்டுறியா? அப்படியே ஊமை கொட்டா மாதிரி வர. யாரு? நானே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். தட்டு தடுமாறி சும்மா வாயை கிளறாம வா. மஞ்சி, மஞ்சி, சொல்லி தொலை. இந்த நிமிஷம் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. இப்படியே பேசிக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்க, ஒரே தான் பறந்துருவ. வாயை முடிக்கிட்டு இரு. நான் எவ்வளோ அன்பா பேசினாலும் நீ மட்டும் என்கிட்ட பாசமாவே இருக்க மாட்டேங்கிற தெரியுமா? வீட்டில் தான் உங்ககிட்ட அன்பா பேச முடியல. எப்போ பார்த்தாலும் குட்டிச்சாத்தா மாதிரி ஒருத்தன் காலுக்குள்ளையும் கைக்குள்ளையுமா பூந்துக்கிட்டு சுத்துறேன். அடுத்து அதையும் மீறி உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா எங்கள் ஆத்தாக்காரி பாம்பு காது எது பேசினாலும் வந்து ஒட்டு நின்றுக்குது. உங்ககிட்ட எப்படி தான் அப்புறம் நான் பேசுறது? இப்படி வண்டி ஓட்டுறேன்னு பொய் சொல்லிக்கிட்டு கூட்டிட்டு வந்தா தானே உங்ககிட்ட எல்லாம் பேச முடியும். இல்லை அதை கிழமை வீட்டில் துள்ளி குதிச்சானே அந்த கதையால இருக்குது உன் கதை. வாயை வச்சுக்கிட்டு இரியா. ஐயோ, இதை அழுத்தணுமா அதை அழுத்தணுமா ஐயா பிரேக்கு போடுறதுக்கு? எல்லாத்தானே போய்கிட்டு இருக்கு, எதுக்கு பிரேக் போடுற? இல்லையா, நீ சொல்லி கொடுத்தல மறந்துட்டேன். நீ பிரேக்கும் போட வேணாம், கியரும் போட வேணாம், அப்படியே போ, அப்படியே போவோம். அப்படியே போனா ஒரே தான் போக வேண்டித்தான். அங்கிட்டு முட்டுச்சந்து வேற இருக்கு. அப்படியே இது இந்த பக்கம் திருப்பு. ஐயோ, நான் திருப்புற முதல்ல நீ அங்கிட்டு நவுறு. அப்படியே இடிச்சுக்கிட்டு தான் உக்காந்துருக்க. டிரைவிங் சொல்லி கொடுக்கணும். நான் இப்படித்தான் பக்கத்துல உட்காந்து சொல்லி கொடுக்கணும். பக்கத்துல நீ உக்காந்து சொல்லி கொடுத்தது போதும், நவுறு, நான் பாத்துக்கிறேன். அதான் இவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்த எனக்கு இதுக்கப்புறம் ஓட்டிட்டு வர தெரியாதா என்ன? ஏய் சொன்னா புரிஞ்சுக்கடி, இப்படிதான் ஒட்டிக்கிட்டு வரணும். நவுது உக்காருன்னு சொன்னேன், என்ன என்ன கட்டுப்பேத்திக்கிட்டு இருக்காத. ஏய் புரிஞ்சுக்கடி அஞ்சு. விட்டுக்கிட்டு மிதிச்சேன்னு வை, நவுறியா? எல்லாருக்கெல்லாம் எப்படி எப்படியோ பொண்டாட்டி அமைது, நமக்கு அமைஞ்சிருக்கு பாரு. ஒரு அன்பு இல்ல, ஒரு காதல் கீதல் ஏதாவது இருக்கு? ஓ, இதுக்கப்புறம் உன் தயவே தேவையில்லையா? எப்படி ஓட்டுறேன் பாத்தியா? பட்டாசா இருக்கா? இருக்கு. இப்ப பாரு எப்படி ஓட்டுறேன்னு. அதை முறுக்க கூடாதுடி, முறுக்க கூடாதுடி. நிறுத்த முடியலையா? நிறுத்த முடியல. ஐயோ ஐயோ ஐயோ, கம்முனுச்சவனேன்னு வீட்டில் இருந்தவளை வண்டி ஓட்டித்தரேன், அதை சொல்லித்தரேன் இதை சொல்லித்தரேன்னு இப்படி குத்துயிரும் கொலவீருமா ஆக்கி விட்டானே படுபாவி. முறுக்காதடி முறுக்காதடின்னு ஒரே முறுக்கா முறுக்கி இப்படி உசுர அந்த இடத்துல தொங்க விட்டுட்டாலே. ஐயோ ஐயோ ரகு, உசுரோட தான் இருக்கியா இல்லை பொட்டடிக்கிட்டுன்னு எதுவும் போயிட்டியாயா? அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னைய விட்டு போக மாட்டான்டி ஏன் மஞ்சு. ஐயோ ஆமா. ஐயோ வாயா வந்து தூக்கியா. நல்லா குப்பை தொட்டியிலே வந்து விழுந்துவிட்டேன். நல்லா குளிச்சு இருந்தேன், நாத்தம் பிடிச்சி இப்படி நக்கரிக்க வச்சுட்டியா? ஆமாங்க, உடம்பு சரியில்லைங்க. அதனால தான் பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். அவங்க போன் பண்ணி ஆபீஸ்க்கெல்லாம் சொல்லிட்டாங்கங்க. என்கிட்டயும் சொன்னாங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நல்லா ஆயிடும். சீதா, உங்க அப்பாயி கூட நீ வீட்டுக்கு கிளம்பு இப்போ, ஓகேவா? சொன்ன லெசன்ஸ் எல்லாம் கரெக்டா படிச்சுட்டு வந்துடணும். ஓகே டீச்சர். சரிம்மா, கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. பிள்ளைய கூட்டிட்டு வரதுக்கு கூட ஆள் இல்லம்மா, அதான் நான் வந்தேன். போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. அப்பாயி, எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அந்த அம்மா போயிருச்சா? அடியே, உங்க அப்பனுக்கு ஒன்றும் ஆகலடி. அங்க உங்க அப்பனோட கடையில இருந்து நகை நட்டெல்லாம் எந்த களவாணி பையனோ களவாண்டுட்டு போயிட்டாண்டி. அதனால பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. உங்க அப்பாவை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. உன்னைய வேற கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் கூட்டிட்டு வரதுக்கு நான் மட்டும் வந்தேன். இங்கே போலீஸ் கிளிச்சுன்னு சொன்னா உன்னை அனுப்ப மாட்டாங்க. அதனால தான் உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு பொய்ய சொன்னேன். சரியா? வா நம்ம வீட்டுக்கு போவோம். அப்பாவை போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போயிருச்சா? ஐயோ, அப்பாவை அடிச்சு உதச்சு கட்டி போட்டு தலையில தொங்க விட்டு முளாத்தூள் போட்டு சாம்பிராணி போடுவாங்களா? வெங்காயத்தை போடுவாங்க. வாடி முதல்ல. இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உன்னையும் பிடிச்சி வச்சுக்குவாங்கன்றேன். வா. என்னையும் ஏன் பிடிச்சி வைப்பாங்க? ஊரா முட்டு நகையெல்லாம் உங்க அப்பன் தொலைச்சு விட்டாரு. அதனால உன்னைய பிடிச்சி வச்சாதான் உங்க அப்பன் நகையெல்லாம் கொண்டு வருவாருன்னு சொல்லி அதுக்கு பிடிச்சி வச்சுக்குவாங்கன்னு தான் இப்ப நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வா கம்முன்னு. யாருக்கு பிடிச்ச கரகமோ என் பிள்ளைய பிடிச்சி இப்படி ஆட்டுன்னு ஆட்டுது. டேய், சாப்பாடு போட்டு வச்சு எம்பிட்டு நேரம் ஆகுது. சோறு சோறுன்னு வேண்டியது போட்டு வச்சா திங்கிறது இல்ல. போய் சாப்பிடுப்பா. நான் குமார் வீட்டுல போய் விளையாண்டுட்டு வந்து சாப்பிடுறேம்மா. நீ சாப்பிடுன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் சோறுன்னு கேட்டா போட்டு தர மாட்டேன். போ உள்ள. கொஞ்ச நேரமா கொஞ்ச நேரமா ஆட வேணாம், ரொம்ப நேரமா ஆட வேணாம். நீ ஆடின வரைக்கும் போதும். போன்னு சொன்னேன், போ. போமா. நீ உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. அந்த மாதிரி தான் உனக்கும் 4 அடி தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடி கொடுக்காம விட்டுட்டா உடம்பு பர பர பரன்னு இருக்குமாமா.
ஒன்னுக்கும் பாரு ஓரியாட்டிக்கிட்டு சோறுன்றாம சோத்தை போட்டு கொடுத்தா திங்கிறது இல்ல. அப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்றாரு, நீ பிள்ளைய ஒழுங்கா கவனிக்கிறதுல வைக்கிறது இல்ல, நீ ஒழுங்கா பாத்துக்கிட்டா தானே உனக்கு ஊராமுட்டுல போயிட்டு வெட்டினா அடிக்கிறதே கதை சரியா இருக்கு அப்படி இப்படின்னு என்னைய கத்துறாரு. இந்த வயசுலயே பிள்ளைங்கள அடிச்சு உதச்சு வளர்க்கணுமா, இதுங்களை கொஞ்சம் இதா விட்டோன்னு வச்சுக்க வலுவட்டியா போயிடுங்க. இப்ப அந்த மாதிரிலாம் ஆகி போச்சு வீட்டு நிலைமை. என்னம்மா என்ன ஆச்சு? என்னத்தம்மா சொல்றது, இந்த காஞ்சனாவோட புருஷன் கடையை வச்சிருக்கால. ஆமா, ஃபைனான்ஸ் கடை வச்சிருக்காரு. அது இப்பெல்லாம் நல்லா இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன? இந்த களவாடி பையனும் கடையை உடைச்சு நகை நட்டு பணம் காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாமா. இப்ப பெரும் பிரச்சனையா போச்சு. போலீஸ்ல எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் தெரியல. நிலம் இல்லாம உட்காந்துருக்கேன். ஆத்தாடி ஆத்தா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஐயோ, இப்பதான் கொஞ்சம் தலையெடுத்தாங்க, அதுக்குள்ள முடக்கி மூலையில உட்கார வச்சுட்டாங்க. போதாத குறைக்கு இவளுகளும் இவன் பேச்ச கேட்கணும் வைக்கணும்னு செய்வனை செஞ்சுக்கிட்டு ஆட்டம் கட்டினாங்க. மொத்தமா இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. செய்வனை செஞ்சாகல. ஆமாம்மா, அந்த பையன் கடையில் ஏதோ லைலாவோ கீழாவோ என்னமோ ஒரு பிள்ளை வேலை செய்யறான். அந்த பிள்ளை பேச்சை கேட்டுக்கிட்டு இவன் பேண்ட் சட்டை மாட்டுறான். அந்த பிள்ளைக்கோசரம் இவன் மாறிட்டான். அந்த பிள்ளைகிட்ட சிரிச்சு பேசுறான். என்கிட்ட பேசுறதுல வைக்கிறது இல்லை அப்படி இப்படின்னு இவன் ஒரே ஒரு ஆட்டம் போல இவங்க அப்பங்கிட்ட. இவங்க அப்பனாத்தான் ஏதோ எந்த சாமியார்கிட்டே கூட்டிட்டு போய் என்ன கன்றாவியோ செஞ்சு தொலைஞ்சு அது போய் கடையில் வச்சாங்களா என்ன கன்றாவின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. பார்த்தா இப்படின்னு சொல்றாங்கம்மா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ சாமி, வீடு வந்தாதான் என்ன ஏதுன்னு தெரியும். அத்தாடி, இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? அது கண்ணை மறைச்சா அப்படித்தான். பழச இன்னைக்கு நினைச்சு பார்க்கணும். பழச நினைக்காம புதுசு வருதுன்னு சொல்லி ஆடுனா இந்த கதிதான். ஐயோ கடவுளே, இப்ப என்ன எல்லாரும் போயிருக்காங்களா? ஆமா, சின்னவ வீட்டுல, அப்புறம் இவங்க அப்பா அம்மா எல்லாரும் போயிருக்காங்கம்மா. வீட்டுல விட்டு போயிட்டாங்க. சந்தோஷமா வந்திருக்கான். இல்லம்மா, அவங்களுக்கெல்லாம் இன்னும் சொல்லல. தெரிஞ்சா பாவம் அந்த பையன் அங்க இருக்க மாட்டான், உடனே ஓடி வந்துருவான். ஐயோ, இந்த மாதிரி விஷயத்த சொல்லாம எப்படி இருக்கிறது? சொல்லணும் தாம்மா, இருந்தாலும் பாவம் அந்த பையன் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கட்டும்னு நினைச்சேன். அதுதான் சொல்லல. மலையேற போனாலும் மச்சான் தெய்வு வேணுமில்லம்மா. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது காசு பணம் அது வேற விஷயம். இந்த மாதிரி நேரத்துல கூட வந்து நிக்கணும்ல. இவங்க யாருமே படிக்காதவங்க. சந்தோஷ் தான் படித்த பையன். அவனுக்கு தானே எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். 4 ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறதா இருந்தால் கூட படித்தவன் இவன் தான் பேச முடியும். படிக்காத கும்பிட்டைகள்லாம் ஒன்றா சேர்ந்து போயிருக்குதுங்க. என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல. இருங்க, நான் மகாவுக்கு போன போட்டு சொல்கிறேன். அதை வேண்டாம் விடுமா, இருங்கம்மா, மகாவுக்கு போன போட்டு சொல்லுவோம். நீங்கள் பேசுங்க. அண்ணி, நான் இப்போதான் அண்ணி சந்தோஷமாக இருக்கேன். ஏதோ ஊர் பேர் தெரியாத ஊரில் போய் உக்காந்துக்கிட்டு, அதுவும் இல்லாமல் அங்கே யார்கிட்டையும் பேசுறதில்ல, வீட்டுக்குள்ளேயே 24 மணி நேரமாக அடைஞ்சு கிடந்துக்கிட்டு அப்படியே இருந்தேன். இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கும் வேலை கிடச்சிருச்சு. இங்கேயே வந்துட்டோன்னா அப்புறம் நீயும் நான் அப்புறம் அப்பா அம்மாலாம் வருவாங்க போவாங்க, ஜாலியாக இருக்கலாம் தெரியுமா? சரி, இந்தா காஃபி ஆறிடுச்சு, அதை ஒரு நிமிஷம், ஃபோன் அடிக்குது, யாருன்னு பார்க்குறேன். அட அமுதாக்கா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மகா. இங்கே மிகப்பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு. பிரச்சனையா? என்னக்கா பிரச்சனை? அச்சச்சோ, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, யாருமே சொல்லலக்கா. என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல மகா. சரி மகா, சந்தோஷம் தான் சொல்லிடு. சரிங்கக்கா, நான் சொல்லிடுறேன். அண்ணி, என்ன அண்ணி திடுதுப்புன்னு இப்படி சொல்றாங்க? இவருக்கு இன்னைக்குதான் வேலையே கிடைச்சிருக்கு, அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனைன்னு போது இப்ப என்ன அண்ணி பண்றது? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? அவர்கிட்ட சொல்லி உடனே கிளம்பி போறது தானே அண்ணி நல்லது. இந்த மாதிரி பிரச்சனையில கூட இருக்கணும்ல. வாயை கொஞ்ச நேரம் மூடு. என்ன நீ பேசுற? என்னடி, அந்த குடும்பத்துக்காக உழைச்சி ஓடா தேஞ்சிங்க. போதாத குறைக்கு லீவை போட்டு அவங்களுக்குன்னு ஓடி இப்போ வேலை இல்லாமல் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டீங்க. இத்தனை நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களே, யார் உங்களுக்கு வந்து நின்னா? இல்லை யார் 1 ரூபா கஞ்சி ஊத்துனா? சும்மா அவங்களுக்கு ஒன்றுனா ஓடுறேன்ற இந்த விஷயத்த சந்தோஷ்க்கு தெரியாம மறைச்சிரு. இங்கே பாருடி, சொல்றதை கேளு. சும்மா லீவை போட்டு அங்கே போய் உட்காந்து வேலை இல்லாமல் போச்சு. இப்போ கிடைச்ச வேலையும் அப்படியே போக விட சொல்றியா? ஐயோ, இந்த விஷயம் தெரிஞ்சு நான் மறைச்சேன்னா அவர் என்ன சொல்லுவாரு? ஆம்பளைங்களுக்கு என்ன, அவங்க குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா ஓடிடுவாங்க. கடைசியில அவங்கள வச்சுக்கிட்டு சிரிச்சு சீலப்பேனு குத்துறது யாரு? வீட்டுல இருக்கு அவங்கள நம்பி உட்காந்துருக்க நம்ம தானே. அண்ணி, சும்மா அண்ணின்னு ஒன்னின்னு இருக்காதடி. இந்த விஷயம் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, நமக்கு யாரும் சொல்லல. அவ்வளவுதான், சரியா? சந்தோஷ்கிட்ட தப்பி தவறி இதை சொன்னீங்கன்னா அவர் பாட்டுக்கு அங்கே போய் உட்காந்துக்குவாரு. இன்னும் வீட்டு வாடகை கட்டுவியா, இல்லை மளிகை ஜாமான் வாங்கி போடுறதுக்கு கூட முடியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த நிமிஷத்தில் கூட அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க யார் உங்களுக்கு உதவி செஞ்சா? அசந்தா காசை ஆட்டையை போடுறதுக்கு தானே பார்க்குறாங்க. இந்த காசும் போனது எதுக்காக? சந்தோஷ்க்கு பண்ணின பாவத்துக்காக தான்.
அவங்க பாட்டியோட காட்டை விற்று வந்த காசில் ஒரு ரூபாவது உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சா? அக்காலும் தங்கச்சியும் ஒரு ரூபா கூட விடாம மொத்தத்தையும் சொரண்டியில் அள்ளி கொட்டிக்கிட்டு போனாங்க. அப்படியாப்பட்ட காசு நிலைக்கும்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, உழைச்ச காசு இந்த காலத்துல எல்லாம் உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. இப்படி அடுத்தவனை ஆட்டையை போட்ட காசு மட்டும் உடம்புல ஒட்டுமா? இதுங்களுக்கெல்லாம் கடவுள் கொடுத்த கூலி தான் இது. நீ எல்லாம் ஒன்றும் போகவும் வேணாம், ஒன்றும் வேணாம். கம்முன்னு போன ஆப் பண்ணி போட்டு நீ பாட்டுக்கு இரு. இது அவருக்கு தெரிஞ்சு கடைசியில பிரச்சனையா வந்து என் தலையோட விடிஞ்சதுன்னா? இங்கே பாரு, சும்மா அதே இதுன்னு பேசிட்டு என்னை எரிச்சல் கலப்பாத, சரியா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும். சரி அண்ணி. வீட்டுல தங்கச்சி ரொம்ப சந்தோஷப்பட போறா. வாங்க உள்ள போவோம். ஆமா மச்சான். என்ன பண்றீங்க? ஐயோ வந்துட்டாரே. ஏய் மகா, வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு. மகா, வேலை கிடைச்சிருச்சு. சரிங்க. என்னம்மா வேலை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷ் சொல்றாரு, நீ என்னமோ உம்முன்னு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. என்ன, எனக்கு வேலை கிடைச்சதுல சந்தோஷம் இல்ல போலயே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சந்தோஷ், உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு திக்கு முக்காடி போய் கிடக்க இல்லடி மகா. ஆமா. ஃபர்ஸ்ட் நானே இன்டர்வியூஸ்ல எப்படி இருக்குமோ என்னமோ நினைச்சிட்டு பயந்துட்டே இருந்தேன். அவர் ஒண்ணுமே கேட்கல. நீங்க அந்த கம்பெனில ஒர்க் பண்ணீங்களா? ஓகே, அது பெரிய கம்பெனி, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க கொடுங்க, ரெசியூம்லாம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆஃபீஸ்ல ஒர்க்ல எப்படின்னு சொன்னாங்க. அதனால நாளைல இருந்து ஜாயின் பண்ணிக்கிறது. சரிங்க. அந்த கம்பெனில கூட 30,000 ரூபாய் தானே சம்பளம். இந்த கம்பெனில எனக்கு 37,000 ரூபாய் சம்பளம். சூப்பர் சந்தோஷ். சூட்டோட சூட்டா அந்த பக்கத்துல வீடு ஒண்ணு ரெண்டுக்கு இருக்குல்ல, அதையும் பார்த்து அதுக்கும் பால் காய்ச்சறதுக்கு வேலையை பார்த்துடலாம். ஓகேவா? அதையும் கண்டிப்பா செஞ்சிருப்போம். ஏங்க, அந்த வீட்ல கிடக்குற ஜாமான்ல எடுக்கணுங்க. நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடவா? இரு, நான் அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிடுறேன். பேசிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாமான் எடுத்துக்கலாம். ஆமாங்க, அதை மறந்துட்டோம் பாருங்க. முதல்ல அவர்கிட்ட பேசுங்க. எவ்வளோ ரெண்ட் கேட்குறாரு என்னன்னு தெரியல வேற. நான் பேசுறேன். அது சரி, மகாவோட முகம் ஏன் வாட்டமா இருக்கு? எங்க அம்மா எதுவும் சொன்னுச்சா? என்ன மகா, எதுவும் சொன்னாங்களா என்ன? சொல்லுமா. ஐயோ இல்லைண்ணா, யாரும் எதுவும் சொல்லல, சும்மாதான். இவளே காட்டி கொடுத்துருவா போல இருக்கு. இல்லைங்க, அந்த ஊர்ல இருந்து இங்க வந்தது, அதுவும் தலைவலியா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் ஹாஸ்பிட்டல் எதுவும் போயிட்டு வருவோமா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். இதனால சொல்லுமா, இது உன் வீடு, சரியா? சரிங்கண்ணா. சரிங்க, நாங்க 2 பேரும் அப்படியே வெளியே போயிட்டு வரோம். வீட்டுக்குள்ளே இருந்தா அவளுக்கும் எரிச்சலா இருக்கும். வெளியே போறேன்னு சொல்றீங்களே, வேலை விட்டு வந்த எங்களுக்கு ஒரு காஃபி வச்சு கொடுக்கணும்னு தோணுச்சா? ஐயோ, அதை மறந்துட்டேன் பாருங்க. இந்த இருங்க, காஃபி வச்சு கொடுக்குறேன். வா வா, நம்ம 2 பேரும் போய் காஃபி வைப்போம். என்னாச்சு இந்த மகாவுக்கு? முகமெல்லாம் வாட்டமா இருக்கு, ஏதோ ஒண்ணு சரியில்லை. பாப்போம். என்ன சந்தோஷம் நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. அங்கிட்டு வரது யாரு? என் மகனா? தாத்தா, ஏன் உனக்கு அன்னைக்கு இது தெரியலையா? இல்லடா, போகும்போது நல்ல தக்க 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 2 பேரும் மின்னிட்டு போனீங்க. வரும்போது என்னடா மூஞ்சி முழுக்க மரவாசம் பண்ண மாதிரி இருக்கு. இருக்கும், உனக்கு குசும்பு ரொம்ப அதிகமா தான் போயிடுச்சு. சரி, எங்கடா என் மருமவ? ஏன் நான் உக்காந்துருக்குது உனக்கு தெரியலையா? அட கடவுளே, என்னமா இது கோலம்? ஐயோ, தங்க சலக்கணக்கா இருந்தியேமா, இப்படி தகர டப்பா கணக்கா அக்கம் பக்கம் எல்லாமே அடி விழுந்து கிடக்கே. பாருங்க, உங்க அம்மா நக்கல் பேச்சு பேசுவேனான்னு சொல்லுங்க. ஏற்கனவே அடிப்பட்டு உதப்பட்டு வந்திருக்கோம். அம்மா முடியலம்மா. இத பாத்துக்கிட்டு என்னாலையும் தாண்டா இருக்க முடியல. என்ன பண்றது? உங்க 2 பேத்தையும் இப்படி பார்க்கும் போது கட்டி பறக்குது இந்த முத்தாயோட வண்டி. நீங்க 2 பேரும் போகும் போதே வேண்டுதல் நான் போட்ட வேண்டுதல் பழிக்கலன்னா என்ன பண்ணி தொலையுவேன்? பழிச்சது குழுக்குள்ளுன்னு எனக்குள்ள ஆடுறேன், வெளியே காட்ட முடியல, உள்ளுக்குள்ள சிரிக்கிறேன், வெளியே காட்ட முடியல, உள்ளுக்குள்ள சிரிக்கிறேன். அதெல்லாம் சரிடா, எப்படா இப்படி ஆச்சு? அதுவாம்மா, பிரேக் பிடிக்கலம்மா. அவ ஒழுங்கா பிடிக்காம விட்டது அப்படியே போய் செவுத்துல அடிச்சு குப்பையில போய் விழுந்துட்டாமா. ஆத்தாடி ஆத்தா, அந்த குப்பைக்கு என்ன ஆச்சோ? என்னது? இல்ல மருமவளே, அந்த குப்பை தொட்டியால இப்படி ஆயி போச்சு. அந்த குப்பை தொட்டியை யார் அங்கிட்ட வச்சாங்களோ அவங்க கையை கால விளக்காம போவ, அடிபட்டு சாவ. இங்க ரொம்ப அழக்காதீங்க, சரிங்களா? என்னடாமா உனக்கு இப்படி ஆணுச்சுன்னு அத்தை ரத்த கண்ணீர் வடிக்கிறமா, உள்ளுக்குள்ள அம்புட்டு வலிக்குது, ரணமா இருக்குமா. இப்படி ஆவுன்னு தெரிஞ்சிருந்தா உங்க 2 பேத்தையும் நான் அனுப்பியிருக்கவே மாட்டேமா. போதும், ரொம்ப அழக்காதீங்க, தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. வடி மருமவளே, இனிமே நீ வீட்டுல ஒரு வேலையும் செய்யக்கூடாதுமா. இந்த அத்தை நான் இருக்கேம்மா, நான் யார்ட்ட இருந்து உனக்கு மொத்த சேவையும் பண்றேம்மா. தேவை பண்றேன்னு என் உசுறு எடுக்காதீங்க. யோ, முதல்ல இந்த வண்டியை என் கண்ணுல காட்டாத, தயவு செஞ்சு எங்கிட்ட அது எடுத்துட்டு போயிரு. ஐயோ வலிக்குதே. அம்மா முடியல அம்மா.
போடாப்பா போ, மருமவளுக்கு துணைய போய் போ, போய் படுத்துக்கு போ. சரிம்மா. நெஞ்சுக்குள் பெய்யுது வாமலை, நீருக்குள் மூழ்கிட்டும் தாமரை, கட்டுன்னு மாறுதே வானிலை, என் மருமக அடிபட்டுட்டா. அடடடடா, ஏ தெய்வமே தெய்வமே, இத்தனை நாள உன்னை எப்படி மறந்தேன்? என் மருமவளை குத்துயிரும் கொலவுயிருமா கொண்டு வான்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி கொண்டு வந்திருக்க. உனக்கு கோவில் கட்டுனா கூட அதுக்கு ஈடுனையே இல்லை தெரியுமா? ஆட்டமா ஆடன ஆட்டம். உமா, என்னங்க வாயை வச்சுட்டு கம்மன் இரு, யார் காதலியாவது விழுந்துற போகுது. அப்புறம் அறா வச்சிருவேன் சொல்லிட்டேன். மாப்பிள, இப்ப என்னதான் போலீஸ்காரவங்க சொல்றாங்க? அவன் அந்த புள்ள லைலாவை தான் கூட்டிட்டு போய் உள்ள வச்சிருக்காங்க. போதாத குறைக்கு அந்த போட்டோகிராஃபர் பையன், அது இல்லாம நேத்து வந்தவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, பாவம் ஜீவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த லைலாவை உள்ள விட்டதுதான் நமக்கு பிடிச்ச ஆட்டுதே. பாவம் அவளை, பாவம் அவளை அடிக்கிற அடியில அவ என்ன கதிக்கு ஆளாக போறான்னு பாருங்க. ஏய் கம்மன் ரெடி, அந்த புள்ள தான் போலீஸ்க்கே போன் பண்ணுச்சு. அந்த புள்ள கலவான் இருந்தா எப்படி அந்த புள்ள போலீஸ்க்கு போன் போடும்? ஆமா ஆமா, வெளுத்ததெல்லாம் பாலாவே நினைங்க. பக்கத்துல இருக்க என்னோட அருமை உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ ஒருத்தி வந்துட்டாலாமா லைலா. அந்த லைலாவுக்கு இவ்வளோ அக்கறை உங்களுக்கு. அவளையெல்லாம் பாருங்க என்ன கதிக்கு ஆளாக்க போறான். இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு அப்புறமும் இன்னும் அவளுக்கு கூஜா தூக்கிட்டே திரிங்க. ஐயா, உங்க புருஷ மண்டாட்டி இதெல்லாம் அப்புறமேட்டுக்கு வச்சுக்கோங்க. அட இல்ல சாமி, நீ அங்க இருந்து பாத்துருந்தாதானே தெரியும். லைலா லைலா, அங்க போய் நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா கூட நம்ம கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. லைலா இங்க வா லைலா, லைலா இங்க வா லைலா அப்படின்னு கூப்பிடுறது என்ன, இந்த இதை என்னன்னு பாருன்னு சொல்றது என்ன. அதுக்கப்புறம் அவ அந்த பேண்ட் சட்டை போட சொன்னாலாமா, ட்ரெஸ் இப்படி போடுங்கனாலாமா, அவ அப்படி போடனாலாமா, என்னென்ன சீன விட்டுக்கிட்டு இருந்தாரு தெரியுமா? ஐயோ தாங்க முடியல சாமி. ஏங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? நீங்க என்ன பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கீங்க? விட்டு போனவன் எவனு தெரியல, அதை பத்தி பேசுறத விட்டுவிட்டு இப்பதான் வெந்த பொண்ணுல வேலை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்க இருந்தவன் எனக்கு தானே தெரியும் வயிற்றுச்சல் என்னன்னு. நம்பாதையா நம்பாதையான்னு தலையால அடிச்சுக்கிட்டு சொன்னேன், கேட்டியா நீயே? சரி விடுங்க, இப்ப அவர் பேசி என்ன ஆக போகுது? போலீஸ் அந்த லைலாவை அடிக்கிற அடியில அவ உண்மையெல்லாம் கக்க போற, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஏய் கம்மனு இருடி, முதல்ல காசு கிடைச்சா போதும். உமா, என்னங்க செருப்படி திங்கணும்னு தோணுது போல இருக்கு. ஆள் இருக்கு, கம்முனு இரு சொல்லிட்டேன். யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல. ஐயோ கடவுளே, அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போனவன் இப்ப என்ன பண்றான்னு கூட தெரியல. மொத்த பணத்தையும் ஏதாவது ஒண்ணு பண்ணி கூட ஏதோ பண்ணிக்கலாம். ஊரை மட்டும் நகைக்கு என்ன பதில் சொல்றது, அதுதான் கேள்வியே. வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டீங்க மாப்பிள்ள. அப்பயே பைனான்ஸ் வைக்கும் போதே நான் இவர்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் தேவையா, வேற ஏதாவது வேலை வெட்டி பார்க்க ஒரு மளிகை கடை ஏதாவது வைக்கலான்னு. அதுக்குள்ள எங்க. ஆமா, ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது அது விளங்காது விளங்காதுன்னு சொல்லி சொல்லி சொன்னீங்க, அதே மாதிரி விளங்காம போயிருச்சு. ஏமா உங்க அம்மாவை கத்திட்டு இருக்க? என்னப்பா அவர் இந்த மாதிரி பைனான்ஸ் கடை வைக்கிறாருன்னு சொன்னோனே இப்படிதான் தடங்களா பேசுனீங்க. இப்ப அதே மாதிரி ஆயிப்போச்சு. இவர் கொள்ளியா, அப்ப எதுக்கு நீ கத்திக்கிட்டு கிடக்குற? அவர்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? அவங்க நம்மளோட வயசுல அத்தனை இதை பாத்துருக்காங்க, அதனால அவங்க ஏதோ சொல்லி இருக்காங்க. அவங்கள கத்தி என்ன ஆக போகுது? இல்ல சாமி, எனக்கு அப்படியே வயிற்றுச்சலா கிடக்குது. இவர் கொள்ளியா, சகலைக்கு நான் இருக்கேன், நான் எல்லாம் பாத்துக்கிறேன் சரியா? தோளுக்கு தோளா நான் நிப்பேன், நீ எதை பத்தி கவலைப்படாத. நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றேன், எங்கிட்ட இந்த கேமரா எங்கிட்டாவது இருந்துச்சுன்னா அதையும் வச்சு கண்டுபிடிச்சு போடலாம். ஏறியா சரியா சகல? ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். இவ வேற சிரிச்சுக்கிட்டு அரையலாம் போலதான் வந்துட்டு இருக்கு.